ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு இர்சா கேமிங். என்னடா இது புதுசாக இருக்குன்னு கேட்டால் இதுதாங்க கைஸ், மைண்ட் கிராஃப்ட் நம்ம ஃபஸ்ட்டு டைம் விளாட போகிறோம். சரி கைஸ், இந்த வீடியோ பார்க்குறேங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். சரி கைஸ், வாங்க இன்ட்ரோ போட்டுட்டு உள்ளே போயிடலாம். சரி கைஸ், இந்த இடத்துல ஒரு வில்லேஜ் இருக்குமான்னு தெரில. சரி வாங்க, போனஸ் செஸ்டெல்லாம் வச்சுருக்கேன். எனக்கு வந்து மைண்ட் கிராஃப்ட் ஆல்ரெடி விளாட தெரியும். இது வந்து விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு கண்டென்ட்டாக போடலாம், எல்லோரும் பார்க்கணும் நம்ம விளாட்றதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. நம்மளுக்கே இந்த மாதிரிலாம் ஒரு ஐடியா வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட்டுக்குள்ளே இறங்கிட்டேன். சரி வாங்க அப்படியே போகலாம். எந்த சைடாக இருக்குது வில்லேஜ் இருக்குமா? சரி வாங்க போய் பார்ப்போம், வில்லேஜ் இருக்குமா இல்லையான்னு தெரில. எந்த இடத்துல இருக்குன்னு தான் தெரில. சரி வாங்க அப்படியே பார்ப்போம். அங்கே பாருங்க, உல்ஃபுக்கும் சண்டை. சரி அது உல்ஃப் இல்லை, நரி போலது. நரிக்கும் உல்ஃபுக்கும் சண்டை. எந்த இடத்துலலாம் வில்லேஜ் இருக்குது? சரி வாங்க இப்படி சுற்றி பார்க்கலாம். வில்லேஜ் எங்கே இருக்குன்னு தெரில. ஏன் ப்ரோ வில்லேஜில் தான் வில்லேஜ் இருக்குமா? ஃபஸ்ட்டு வாங்க ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா இதுதான் ஸ்டார்டிங் பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்த மார்க் பண்ணிட்டோம். சரி அப்படியே வந்தால் என்னடா இது என்னமோ இருக்குது. கைஸ், வில்லேஜ் கிடச்சிருச்சு கைஸ். பக்கத்துலேயே 2 ஆடு. சரி வாங்க ஒரு ஆடை போட்டு தெளிவோம். ஃபுட்டு வேணும். நான் வந்து கொஞ்சம் இப்போ விளாட்றது தெரிலனால இப்போ தான் வந்து நான் வந்து விளாட்றதுனால பீஸ்ஃபுல் மோடில் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் விளாட தெரியாது. அதனால் பீஸ்ஃபுல் மோடு. எனக்கு வந்து அடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து நான் பீஸ்ஃபுல் மோடு. கைஸ், இதுக்கு அடியில் லஸ்கேவ் இருக்கும் போல் இருக்குது. அப்படி தான் நினைக்கிறேன். எல்லா வீடியோலையும் பார்த்துருக்கேன். அந்த இடத்துல லஸ்கேவ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரீ இருக்கும் கைஸ். அந்த ட்ரீ அடியில் டிக் பண்ணிட்டு போனால் லஸ்கேவ் இருக்கும்னு நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் சுகர் கேன் நிறையா இருக்குது. சரி வாங்க வில்லேஜுக்குள்ளே கால் எடுத்து வச்சாச்சு. பக்கத்துலேயே பார்த்தா ஒரு கேம்ப் ஃபயரு. இது நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். கேம்ப் ஃபயரை பார்த்தோன்னே எனக்கு ஃப்ரீ ஃபயர் தான் ஞாபகம் வருது. சரி அதெல்லாம் விளாண்டது ஒரு காலம். சரி வாங்க, இது என்ன ரூமுன்னு இருக்கு, நான் பார்த்ததில்ல. சரி வாங்க போகலாம். இந்த சைடு என்ன பெண்வெளியா என்ன? இது என்ன இது ஆட்டை அடைச்சி வச்சுருக்கானுங்க. சரி வாங்க, பண்ணையாக இருக்கும் போல். மூடிட்டு இல்லை, கதவு மூடிட்டு வெளியே போயிடுவோம். ஐங்கோலம் எங்கே? அவனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுருவோம். ஐங்கோலமே உனக்கு ஒரு வணக்கம். இவங்கெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி இங்கே பார்த்தா பம்ப்கின் ஃபார்ம் இருக்குது. நீங்களாம் பம்ப்கினேடா வைப்பீங்க? வேறு ஏதாச்சும் வீட்டு கேரட்டு பீட்ரூட்டு அந்த மாதிரி வச்சுருந்தா நாங்கள்லாம் சந்தோஷமாக இருப்போம். ஏன்டா எங்களை இப்படி கொலை பண்ணுறீங்க? சரி வாங்க, இந்த இடத்துல அந்த ஸ்வீட் பெரிஸ்லாம் இருக்குது. இது என்னடா இது டேமேஜ் ஆகுது? சரி வாங்க, அதை தொடாமல் போயிடுவோம். சரி வாங்க, க்ரௌச் கொடுத்துட்டே போவோம். எடுக்கும் போது மட்டும் நின்றுட்டு க்ரௌச் பண்ணிக்கலாம். ஓடுற போது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரீஸ்பான் பாயிண்ட்டை செட் பண்ணணும். வில்லேஜரோட வீடை பிடுங்கி ஒரு ரீஸ்பான் பாயிண்ட்டை செட் பண்ணிட்டு வந்துக்கலாம். அப்போ எங்கேருந்து சாகுறோமோ செத்தோம்னா நம்ம ரீஸ்பான் வச்ச பெட்லேயே வந்துடுவோம். சரி வாங்க பேசாமல் போயிட்டு ரீஸ்பான் பாயிண்ட் வச்சிடலாம். இந்த வீட்டில் வைக்கலாமா? சரி வாங்க வச்சிடலாம். என்னடா இது 2 கதவாக இருக்குது. சரி வாங்க உள்ளே வச்சாச்சு. இங்கே ஒரு செஸ்ட் இருந்துச்சு என் கையில். ஏன் சும்மா வச்சுட்டு இதில் போர்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டுருக்கேன். சரி வாங்க எல்லாத்தையும் போர்டு முடிச்சிடலாம். ஆப்பிள் இது கேரட்லாம் நம்மள்கிட்டே இருக்குது. கேரட் வேணும்னா நம்ம ஃப்யூச்சரில் வந்து ஃபார்மிங் பண்ணிக்கலாம். சரி ஸ்வீட் பெரிஸ் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். பீஸ்ஃபுல் மோடில் பசிக்காதுன்னு நினைக்கிறேன் கைஸ். அப்படி தான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. ப்ரெட்டு மட்டும் 2 எடுத்துட்டோம். ரீஸ்பான் பாயிண்ட் செட்டு போட்டுருந்தானுங்க.
அதை வந்து நம்மளுக்கு படிக்க முடியாது. அதனால் அப்படியே ஓடி வந்தோம். அங்கே இந்த வில்லேஜை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். சரி, அப்படியே பம்கின்லாம் நல்லா வளர்ந்து கிடக்குது. இதை நம்ம ஆட்டையை போட்டுடலாம் சைடு கேப்பில். பம்கினை சாப்பிட முடியுமா ஃபஸ்ட்டு? என்னடா இது அப்பப்போ என்னமோ வந்துடுது. பம்கினை ஃபஸ்ட்டு மைண்ட் கிராஃப்டில் சாப்பிட முடியுமா? ஆனால் ரியல் லைஃப்பில் எதை வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் சாப்பிட்ற பொருளை மட்டும்தான் சாப்பிடணும். இல்லைனாட்டி என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது. இந்த இடத்துல காபிள் ஸ்டோன்லாம் இருக்குது. அதை வாங்க எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த இடத்துல டர்ட்டாக போட்டு வச்சிடலாம். டர்ட்டா எதுவுமே எனக்கு புரியல கைஸ். சரி வாங்க அப்படியே இந்த இடத்துல கொஞ்சம் காபிள் ஸ்டோன் எடுத்துகிட்டு கொஞ்சம் டர்ட்டை போட்டு வச்சிடலாம். டர்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். வாய் வேறு கொஞ்சம் ரோலிங் ஆகுது கைஸ். 4 டர்ட்டு தேவைப்படும். சரி வாங்க எடுத்துக்கலாம். ப்ளேஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பம்கின் வளரணும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா பம்கின் அதுவாகவே வளர்ந்துக்கும். சரி வாங்க, இந்த பெல் இருக்குது. இதை அடிச்சு விட்டா ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் உள்ளே போயிட்டு உட்காந்துக்குவாங்க வீட்டுக்குள்ளே. சரி வாங்க அப்படியே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணலாம். ஸ்வீட் பெரிஸை சின்னதில் அடிப்படாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், சின்னதில் வந்து அடியப்படலை கைஸ். பெருசில் அடிபடுது. பெருசில் தொட்டால் அடிபடுது, ஆனால் சின்னதில் தொட்டால் அடியப்படலை. சரி, அதுவும் நம்மளுக்கு அப்படியே பிச்சு எடுத்துட்டுருவோம். நம்மளாவே ப்ளேஸ் பண்ணி ஒரு ஃபார்மாக ரெடி பண்ணிக்குவோம் கைஸ். இந்த இடத்துல அப்படியே குனிஞ்சு கிடக்கிறதுலாம் எடுத்துக்கலாம். நம்மளை கொண்டு போட்டுருவோம். என்னடா இது வீட் சீடு கிடைக்குது. ஓ, புல்ல உடச்சா வீட் சீடு கிடைக்குமா? மறந்தே போயிட்டேன். இந்த விளாண்டு எத்தனை நாள் ஆச்சு. ஐயோ இந்த வில்லேஜருக்கு இன்னும் ஜாப் கிடைக்காம இருக்குது போல். என்னடா இது இருக்கானுங்க, சிரிச்சிட்டு இருக்கானுங்க போல். சரி வாங்க, என்னடா சரி வாங்க, சாப்பிட வேணாம், நம்மளுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீட்டுக்குள்ளே போனால் ஒரு செஸ்ட் இருக்குது. அந்த சைட்லேயும் செஸ்ட் இருக்குன்னு பார்த்தா ஒரு கிராஃப்டிங் டேபிள். சரி வாங்க எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எல்லாம் எனக்கு தேவைப்படும் ஃப்யூச்சரில் இல்லை, இப்போயே தேவைப்படும். கண்டிப்பாக தேவைப்படும் கைஸ். என்னடா இது வந்துரு. சரி, அது வர மாட்டேங்குது. நம்மளாவே எடுத்துக்குவோம். நல்லா ஒரு பிரெட் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தா ட்ராப் டோர் வச்சுருக்கானுங்க. எதுக்கு வச்சுருக்கானுங்கன்னு தெரில. ஒரு சீனுக்கு போல். சீன்னா அந்த டேபிள் மாதிரி வைக்கிறது. இந்த வில்லேஜ் குட்டி வில்லேஜ்னு தான் நினைக்கிறேன். ஐ திங்க் அப்படி தான் நினைக்கிறேன். போன் கிடச்சதுன்னா இங்கே ஒரு உல்ஃப் இருக்குது. அதை டேர்ம் பண்ணிடலாம். டேர்ம் பண்ணிவிட்டு எவனாச்சும் மாபு ஸ்கெலிட்டன் ஸ்பைடர் எவனாச்சும் வந்தானா விட்டா வேட்டையாடி தின்றுவான். சரி, அதுக்கு தான் வந்து நம்ம உல்ஃபு வளர்க்குறோன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்கே ஒரு சிஸ்ட்டு. ஆஹா, நம்மளுக்கு லூட்ரா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பொறுக்கிட்டேன். பொறுக்கி அப்படின்லாம் சொல்லாதீங்க. இது என்னது? பம்கின் பை, லாட்டி சாக்கோ பையாக இருக்கும். அப்படி தான் நினைக்கிறேன். இந்த தேவையில்லாத பொருளெல்லாம் இந்த இடத்துல வச்சுக்குவோம். தேவையான பொருளை மட்டும் கையில் இருக்கிற மாதிரி வச்சுக்குவோம். அப்போ தான் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே கைஸ் ஒரு குட்டி வில்லேஜர் கூட காணோம். அவன் என்னது? இதுதான் வில்லேஜ் என்ட்ரன்ஸ் போல். கேம்ப் எதுக்கு இங்கே வச்சுருக்கானுங்க? அதுதான் வில்லேஜ் அங்கே தான் கைஸ் இருக்குது. கேம்ப் எதுக்கு இங்கே வச்சுருக்கானேன்னு தெரில. சரி விடுங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம ஆட்டையை போட்டுடலாம். ஆட்டையை போட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு வீடு ஆட்டையை போட்டுருவோம். சரி கைஸ், இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால அடுத்த வீடியோலலாம் வந்து மைனிங் போகலாம். மைனிங்னால் கொஞ்சம் இந்த வில்லேஜை விட்டு கொஞ்சம் மார்க் பண்ணிவிட்டு தூரமாக போவோம். சரி, இந்த ஆட்டை கொல்லலாமா? வாங்க, கையை வச்சே கொல்ல போகிறேன். தள்ளிவிட்டு கொல்ல போகிறேன். அதுவாகவே தான் செத்துச்சு. நான் சுத்தமாக கையை வைக்கல. வீட்டுக்குள்ளேயே கொல்ல வேணாம். ஆடை மட்டும் கொண்டா போதும். அப்படியே அங்கே போனேன்னா உனக்கு நிறைய புல்லு கிடைக்கும். எப்படி நிறைய புல்லு கிடைக்குதா? ஓகே, 2 ஆடை கொண்டுட்டேன். சரி, அப்படியே மேலே போகலாம். நைட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் வேணுமே வைக்கிறதுக்கு. 2 காபிள் ஸ்டோன் இருக்கு. அதை நம்ம கைக்கிட்ட வச்சுட்டு ஒரு குதிச்சுட்டு ஒரு ஜம்ப்பு அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வீடு எதே தெரிலையே. வீட்டை கூட எதுவும் தெரியல. இதுவாக தான் இருக்கும். டே கெட் அவுட் ஆஃப் ஹியர். நாங்களும் டென்ஷன் ஆயிடுவோம் மாப்பிள்ள.
சரி வாங்க ஒரு பெட்டை கிராஃப்ட் பண்ணிக்கும். இது ஃபஸ்ட்டு நம்ம வீடே கிடையாது, வாங்க வெளியே போயிடுவோம். அயோக்கிய ராஸ்கல் நம்ம வீட்டையே திருடிட்டான்னு நினச்சேன். நம்மளே அவன் வீட்டை தான் திருடிட்டு வந்திருக்கோம். இப்போ சரி வாங்க மேலே போயிட்டு எது நம்ம வீடுன்னு கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு எதுடா நம்ம வீடு? இது வந்து ஸ்மோக்கர் வீடு. இந்த இடத்துல போனால் ஃபார்மு. நம்ம வீடு இதுவாக தான் இருக்கும். ஐ திங்க் இதுதான். பார்த்தா இல்லை, அப்படியே வந்த வீடு. சரி வாங்க கதவு மூடிட்டு மேலே எங்கேயாச்சும் நம்ம வீடு இருக்கான்னு பார்த்துடலாம். நம்ம வீடை எதுன்னு கூட மார்க் பண்ணாமே வச்சுருக்கேனே. ஐயோ ஐயோ, என்ன ப்ரோ அதுக்கு வடிவேல் காமெடியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வடிவேல் காமெடியே கிடையாது கைஸ், அதுதான் உண்மை. இங்கே ஒரு பெட்டு கிடச்சிது, அதை பயன்படுத்தி நான் தூங்கிட்டேன். லூட் அடிச்சாச்சு போல் இந்த வீட்டை. இங்கே பாருங்க கைஸ், பம்கின்லாம் நான் வெட்டினது வளர்ந்துருச்சு, மறுபடியும் வெட்டிக்குவோம். சரி வாங்க, எந்த வீட்டில் நான் வந்து ரீச் பாயிண்ட்டை வச்சேனே தெரில. சரி வாங்க கைஸ், இந்த ஒரு வீடு இருக்குது, அங்கே போய் பார்ப்போம் இந்த வீடா இல்லை வேறு வீடான்ட்டு. அப்படியே வந்த வீட்டுக்கே நான் வந்துட்டுருக்கேன். சரி இந்த வீடாக இருக்குமோ? இதுதான் நம்ம வீடு. ஓ கைஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே ஒரு 3 உள்ள இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு கிராஃப்டிங் டேபிளில் போயிட்டு ஆளில் வச்சு இந்த ஆள் கிராஃப்ட் டேபிளில் மாற்றிக்கிட்டு கொஞ்சம் வுட்டு செஞ்சிடலாம். அப்போ தான் ஒரு பெட்டு செய்ய முடியும். பெட்டையும் செஞ்சாச்சு. ஃபைனலி நம்மளோட ஓனான பெட்டை க்ரியேட் பண்ணியாச்சு கைஸ். இப்போ ஏதாச்சும் பூ கிடச்சிதுன்னா டை அடிக்கலாம். இங்கே பக்கத்தில் ஏதாச்சும் பூ இருக்கா? இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பூ இருக்குது, ரெட்டு கலரு, நல்லா டார்க்காக தெரியும்னு நினைக்கிறேன் ரெட்டு. எடுத்துருச்சு கைஸ். ரெட்டை வச்சு நிறையா பண்ணலாம் போல், நான் அப்படி தான் நினைக்கிறேன் கைஸ். பாருங்கள் இந்த இடத்துலையும் கொஞ்சம் வளர்ந்துருக்குது, அதை எடுத்துக்கலாம். அந்த ஆட்டையை போட்டுட்டு, சாரிப்பா தெரியாமல் உடச்சிட்டேன், நீ வந்து கவலைப்படாத, நான் வந்து சரி பண்ணிடுறேன். நம்ம பெட்டை வந்து இங்கேயே வந்து டை பண்ணிடலாம். வச்சு விட்டாச்சு. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதுன்னு சாரிடா கொஞ்சம் உடச்சி விட்டேன், கொஞ்சம் மன்னிச்சிக்கோ. சரி அப்படியே அண்ணனை கொஞ்சம் கவனி, அப்பப்போ நம்ம கேட்டால் ஏதாச்சும் கூட வந்து வீட்டுக்கு. சரி வாங்க அப்படியே நம்ம வீட்டுக்கு போவோம். நம்ம வீடு அது. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு அடையாளத்தை வைக்கணும். நம்ம வீடு அதுதான் நினைக்கிறேன், அதுதான் நம்ம வீடோ? இல்லை இல்லை, இந்த வீடு கிடையாது. அப்படின்னா இதுவும் இருக்குமோ? இதே தான் நம்ம வீடு. இந்த வீடை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம் அப்டேட் ஃப்யூச்சரில். இந்த இடத்துல ஏறி ஒரு ஜம்ப்பு ஒரு கிளிக்கு போட்டால் வரல. சரி அப்படி இந்த இடத்துல வச்சா உள்ளே போகிறதுக்கு பிளாக் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு கொஞ்சம் ஒரு கிளிக்கு, ஒரு ஜம்ப்பு, ஒரு ஜம்ப் அழுத்து, அதான் வரல. அது வந்து ஜாவா எடிஷனில் தான் வரும் போல். ஜாவா எடிஷனுக்கு தான் நமக்கு பிசி வேணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டு ஆட்டையை போட்டுடலாம். கொஞ்சம் பெருசாக இருக்கிற வீட்டையே ஆட்டையை போடுவோன்னு பார்த்தா இதுவும் கொஞ்சம் குட்டியாக இருக்குது. இந்த ஊரில் பெரிய வீடே இல்லையா அப்படின்னு கத்துறது தான் வேலை போகும் நம்மளுக்கு. சரி வாங்க ஏதோ ஒரு வீடை ஃப்யூச்சரில் கட்டிக்கலாம். இந்த வில்லேஜுக்குள்ளே ஒரு வீட்டை கட்டிடலாம், அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். சரி எப்படி வைக்கிறதுன்னு தெரில, அப்படியே ஒரே குழப்பமாக இருக்குது கைஸ். சரி வாங்க இந்த இதை உடச்சிட்டு பார்ப்போம். எவன் கேட்பான்? 2 வுட் இருக்குது நம்மளுக்கு. இருக்குடா இந்த மாதிரிலாம் 2 டோரு, ஒரு டோர் இருந்தாலே போதும். ஆனால் இருக்கட்டும் கொஞ்சம் ப்ரொடெக்ஷனுக்கு. ஃப்யூச்சரில் வந்து நம்ம பீஸ்ஃபுல் மோட்லேருந்து நார்மல் மோடுக்கு மாறினாலும் மாறிடுவோம். சரி இந்த இடத்த கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், ஏன்னா இங்கேயும் ஒரு டோர் வைக்கலாம். சரி காபிள் ஸ்டோன் எடுத்து வைப்போம். ஒரு உள்ளே இருக்குது, உள்ளே எடுத்து வச்சு மேலே கொஞ்சம் கவர் பண்ணிடலாம். மேலே எப்படி கவர் பண்ணுறது? ஏதோ ஒரு பிளாக் வேணுமே. இங்கே நிறையா இருக்குது. சரி இந்த உள்ளே மட்டும் எடுத்துக்கலாம், உள்ளே நம்மளுக்கு தேவைப்படும். சரி அப்படி இதை வச்சிடலாம். இங்கே ஒரு 2 இதை எடுத்துகிட்டு இங்கடா அந்த டார்ச்சு கழட்டுறது. அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடு ரெடி ஆகிடுச்சு பக்காவா. இங்கே இருக்கிற டோரை கழட்டிடலாம்.
கழட்டலை, உடச்சிடலாம். உடச்சிட்டு தூக்கிட்டு போகிறேன். என்னடா பெட் உடஞ்சிருச்சு. சரி வாங்க, அதை கண்டுக்க வேணாம். 2 டோர் ஆக்கிடலாம். எங்கடா டோரை காணோம், உள்ளே போயிடுச்சா. சரி வாங்க, எடுத்துகிட்டு அப்படியே இதை ஒரு ப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த சைடு பண்ண நல்லா இருக்குமா? இல்லை நல்லா இல்லை, உடச்சிக்கலாம். உடறா தம்பி உடச்சாச்சு. இந்த இடத்துல போட்டுச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது கைஸ். இது நம்ம வீடு அப்படின்னு நான் ஒரு அடையாளம் வச்சுக்கலாம். இது ஒரு அடையாளம், வெளியே பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் அடையாளம்லாம். இந்த இடம் கொஞ்சம் இடியுதே. சரி வாங்க உடச்சிடலாம். கண்ணுக்கு பார்க்குறது எல்லாத்தையும் உடைக்குவோம். எவன் கேட்பான், எவன் வீடு இது? வில்லேஜரோட வீடு தானே, நம்மளோட சொந்த வீடா இது. சரி வாங்க உடைப்போம் பேசாமல். சரி அப்படியே உடச்சாச்சு. நான் ஒரு ஐடியா நினைக்கிறேன், இந்த கிராஃப்டிங் டேபிளை மேலே ஒட்ட வைக்க முடியும்னு நினைக்கிறேன். சரி வாங்க செஞ்சு பார்த்துடலாம். 3, 2, 1. ஆஹா, ஒட்ட வைக்க முடியுதே. இது முதல்ல தெரிஞ்சுக்கணுமே கைஸ். இது முதல்ல தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் எதுக்கு இந்த மாதிரிலாம் வச்சுருப்பேன், இவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பேன். சரி விடுங்க, அந்த வில்லேஜருக்கு ஒரு லாபம். சரி ஜஸ்ட்டை வச்சுட்டு ரீஸ்பான் பாயிண்ட்டை செட் பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு கேப் இருக்குது, நம்ம வேணும்னா இங்கே வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த கண்ணாடி வேணும்னா உடச்சிடலாம். இந்த கண்ணாடி நம்மளுக்கு தேவையில்லை, எதுக்கு இருக்குதுன்னு தெரில. சரி வாங்க உடச்சி விட்ருவோம். கண்ணுக்கு பார்க்குறது எல்லாத்தையும் உடைப்போம். நம்ம வீடா, ஃப்யூச்சரில் நம்ம வீடு தானே கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒன்று இருக்குது, வச்சு விட்ருவோம் இந்த இடத்துல. இப்போ கரெக்டாக இருக்குது கைஸ். இப்போ பக்கா ஃபிட்டிங் ஆகுது. இப்போ வெளியே போய் பார்த்தா எது நம்ம வீடுன்னு கண்டுபிடிக்க முடியும். எப்படி பார்த்தா கண்டுபிடிக்கலாம்? இப்படி பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குது. இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. சரி எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 உள்ளே இருக்குது, எடுத்து வச்சு விட்ருவோம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று ஊசி மாதிரி இருக்கும்ல, அதனால் வச்சு விட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து வீடு ரெடி பண்ணியாச்சு கைஸ். ஓகே கைஸ், நம்ம வந்து வீடு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இந்த இடத்துல ஒரு கேவ் போகுதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெருசாக சின்னதான்னு தெரில கைஸ். சரி அடுத்த வீடியோவில் வேணும்னா நான் இந்த கேவுக்குள்ளே போய் பார்க்குறேன் என்னெல்லாம் இருக்குதுன்னு. குறை ஐ திங்க் இது பெருசுன்னு தான் நினைக்கிறேன், தெரில கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பெருசாக இருந்துச்சுன்னா உள்ளே போய்ட்டு அந்த இதெல்லாம் எடுப்போம், டைமண்டு, அயனு. கண்ணுக்கு பார்க்குறது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடுவோம். ஏன்னா நம்மளுக்கு எதையாச்சும் விட்டோம்னா நம்மளுக்கு தான் நஷ்டம். சரி அப்படியே நம்ம வீடு இது. இங்கே அழகாக தெரியுது பாருங்கள், இதுதான் நம்ம வீடு. ஏன்னா ஃபஸ்ட்டு டோரை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்குவோம். சரி விடுங்க, 2 டோரையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் இதெல்லாம் இருக்குது கைஸ், அதை வந்து லூட் அடிச்சிட்டோமான்னு பார்த்துட்டு வரலாம். சரி வாங்க அப்படியே லூட் அடிச்சிட்டோமான்னு பார்க்கலாம். இந்த வீட்டில் செஸ்ட்டே இல்லை. இந்த வீட்டில் செஸ்ட் இருக்குமா? இந்த வீட்டில் ஸ்மோக்கரோட வீடு ஆல்ரெடி வந்தாச்சு போல். இந்த வீடு தான் நான் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது ஸ்டார்டிங் வீடா இல்லை இப்போ தான் பார்க்குறேனான்னு தெரில. ஸ்டார்டிங்கில் தான் பார்த்துருக்கேன். சரி வாங்க, இந்த கார்பெட்டை கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும், நம்ம வீட்டுக்கு தேவைப்படும். எதுக்கு வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். இங்கேயும் கொஞ்சம் பூசணிக்காய் இருக்குது, இதில் கொஞ்சம் பாதி மட்டும் எடுத்துக்கலாம், மீதியெல்லாம் டிசைனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடலாம். சரி கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம், நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு. நம்ம எடுத்து ஏதாச்சும் ஜாக்கோ லேண்டனு அது செஞ்சு வச்சுக்கலாம். ஃப்யூச்சரில் வந்து இந்த ஜாக்கோ லேண்டனு அந்த டிசைனிங்கு அந்த மாதிரி தான் வரப்போகுது. சரி வாங்க இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் அமைத்தி ஆளில் போடுறீங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளோட சேனல் பேர் மாறி இருக்குது கைஸ், அது வந்து நான் இந்த வீடியோவில் தான் சொல்கிறேன். இர்சா FF கேமிங்னு இருந்ததை நான் வந்து ஃப்யூச்சரில் மாத்திரன்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் பார்ட்டில் சொல்லியிருப்பேன். அது வந்து நான் மாற்றிட்டேன். இப்போ நம்ம சேனல் பேர் வந்து இர்சா கேமிங். இனிமேட்டுக்கு யாரும் வந்து என்னடா இது இவன் டெய்லியும் தானே வீடியோ போடுவான் அப்படின்லாம் கேட்காதீங்க. நம்ம வந்து சேனலோட பேர் வந்து மாற்றிருக்கோம், இர்சா கேமிங். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், பாய் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.